அடேங்க அப்பா, பரிசு போயிட்டே இருக்கு. கல்ல யார தூக்கி வச்சிருக்கா? இந்த கூட்டத்துல கியூ போட்டு தண்ணி எடுத்துக்க முடியாது. அம்மா வர அப்பவே போட்டுன்னு சொன்னாங்க. நம்ம கூட அங்க விடாது. யாரும் இல்ல, இதுதான் சான்ஸ். பேசாம அந்த குடத்துல தண்ணி இறக்கி விட்டு போயிட்டே இருப்போம். என்ன இன்னைக்கு ஃபுல்லா நிக்க விட்டுருவாளுங்க. ஷே, தண்ணி வர நூல் போல வந்துட்டு இருக்கேன். இந்த குடம் எப்ப நிறைஞ்சு நம்ம குடத்தை ஊத்தி கொண்டுட்டு போக, அதுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதே. கடவுளே, இந்த ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போக எவ்வளவு வந்துடக்கூடாது. இந்த பிள்ளை இங்க வந்து நிக்கி, தண்ணி வருஷப்படாம போயிட்டு இருக்கு. ஆமா, எங்க அம்மா குடம் போட்டுட்டு போனா அந்த அந்த பச்சை குடத்துக்கு அப்புறம் தானே இவ குடம் வரும். ஊருக்கு மட்டும் முந்திட்டு நிக்கியா? எப்பா, சுவாறு வெந்திருக்கா என்னன்னு கிண்டிட்டு வருவான்னு போனேன். அதுக்கடையில வந்துட்டாரு பத்தியா. நீ எங்கேயும் போக கூடாது. 2 குடம் தண்ணி புடிச்சிட்டு தான் இங்கிருந்து ஆகணும். அப்பாடா, நம்ம குடத்தை வச்சாச்சு. இது நிறையும் அம்மா யாருக்கும் வரிசையில கொடுக்குன்னு சொல்லிச்சுல, அந்த குடத்தை வச்சு எடுத்துட்டு போயிடணும். இல்ல பார்த்தாலும் ஆடாடும் ஆடி பாடுங்க. சீக்கிரம் நிறையவும் மாட்டுக்கு. தண்ணி 3 நாளைக்கு ஒருக்கதான் விடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா விட்டாதான் என்ன, நூலா விட்டுட்டு இருக்கான். அட, இங்க போறேன். எவ்வளவு குழப்பம் இருக்கு உனக்கு. நம்ம குடத்தை தள்ளி வச்சுட்டு அவ்வளவு கொடுத்து வைக்கா. அப்ப இவ்வளவு நேரம் கீழே என்னங்களா என்ன பைத்தியக்காரங்களா? வேலை விட்டு இல்லாம வந்து நின்று இவ்வளவு நேரம் போயிருக்கோம். ஏய் மகா, ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இருக்க மாட்டேங்களா? என்னாட்ட ஆட போறான்னு தெரியலையே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு குண்டு தண்ணியை எடுத்து ஓடிடணும். ஏய் என்ன, நாங்க எப்பவுமே நிக்க தெரியுமா? பைப்ல தண்ணி வரதுக்கு முன்னாடியே வரிசை போட்டுட்டு காவல் நின்னுட்டு போனாலே இந்த காய்கறி வந்துச்சுன்னு வாங்கி வீட்டுல வச்சுட்டு வரவும் போயிட்டோம். அதுக்கு கடையில குடத்தை கொண்டு வச்சுட்டேன். அப்ப நாங்களாம் கீழே நிக்கிறதெல்லாம் மனசா இல்ல. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம நிக்கும். நாங்க முதல்ல வந்தவங்க. குடத்தை கூட அங்க போ. இங்க பாருங்க, நானும் முதல்ல வந்து நின்று போன ஆளுதான். அந்த எங்க அம்மா கூட வரிசை போட்டு போயிருக்கேன். அதான் தண்ணி எடுக்கலாம் வந்தேன். நீ எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? எடுத்தவங்களே 2-3 கூட எடுத்துட்டே இருப்பீங்க. ஆள் என்ன, ஐயோ உனக்கு கூட எனக்கு கூட சொல்லுவீங்க. ஆள் இல்லாட்ட எடுத்துக்கிட்டே இருப்பீங்களே. உங்க 2 பத்தி எனக்கு தெரியாது. உங்க இதெல்லாம் அப்பவே முடிஞ்சு என் முறைதான். இப்போ நான் இந்த குடத்தை எடுத்துட்டு தான் போவேன். அப்புறம் நீங்க என்ன செஞ்சுடுங்க. அதையும் இன்னைக்கு பாத்துருவோம். எப்பவும் இப்படிதான் நம்மகிட்ட எவ்வளவு ஒருத்தி சண்டைக்கு வந்துருக்கா. தண்ணி எடுக்க உதவுகளா? ஊருக்கு முன்னாடி கீழே வந்து நிக்க முடியாது. மனசால தெரியல எவ்வளவுக்கு. பாத்துருவோம் இன்னைக்கு. நம்மளா அவளான்னு இன்னைக்கு எனக்கு 2-3 குடம் எடுத்துட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் வைக்க முடியாது வைங்க. நான் தான் முதல் தண்ணி வைக்கும்போது குடத்தை வச்சுட்டு போனவா. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய மனுஷங்க மதிப்பு கொடுத்தா ரொம்ப ஓட போயிட்டுட்டேன். இந்த ஒரு குடத்தை நான் வச்சுட்டு தான் போவேன். உனக்கு ஆனால் இவ்வளவு குழப்பம் ஆகாது. குடத்தை தள்ளி வைக்க தண்ணி நிறைய வேண்டாமா? அது கடையில குடத்தை கொண்டு வைக்க. அப்ப நாங்களும் வேலை விட்டு இல்லாம வந்து நிக்கோம். தண்ணி எடுக்கணும்னா ஊருக்கு முன்னாடி வந்து குடத்தை வரிசையில போடணும், தெரியாதா? 10, 11 மணி கொண்டு வரிசையை போட்டுக்கிட்டு வந்து முதல் ஆளா எடுக்கணும்னா நடக்குமா? அங்க விட்டுருவோமா? சே, நீங்களாம் பொம்மைங்களா? ஒரு குடம் தண்ணி எடுக்க முடியுங்களா? வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போலன்னா நான் தான் வைப்பேன், நீ தான் வைப்பேன். எடுத்தாலே எடுத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஆகட்டும். ஒரு முடிவு கட்டுக்கேன். ஏமா, அங்க தள்ளி போயிருந்து முடிவை கட்டு. தண்ணி எடுக்கணும் போவாங்க. நிக்க முடியெல்லாம் கண்ணு தெரியல. வந்த உடனே தண்ணி எடுக்கணும். செலவு இப்படிதான் தெரியும் நம்ம ஊர்ல. என்ன கதிரு, எப்பவும் சாயங்காலம் தான் வருவ? மத்தியானமே அந்த மாதிரி இருக்கு. என்ன உங்க மாமா பொண்ணு தேடிட்டோ பாக்குறதுக்கு? நான் தப்பா இருக்க மாட்டேன், சும்மா சொல்லு. எங்க வாழ்க்கையில நாங்களா பாக்காததாப்பா. இதெல்லாம் அரசியல சாதாரணம். ஏய், நீ வேற லூஸ் மாதிரி பேசுவடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு யாரையும் பாக்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. இப்படி ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி, இருக்க காஃபியை குடிச்சிட்டு உடனே பாத்துட்டு போலாமா தான் வந்தேன். அதுக்குள்ள கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவியே. ஆமா மாமா, நம்பிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன, நீ கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருக்குன்னு நினைப்ப. யாருமே மதிச்சாதான் கூப்பிடணும்னு நினைப்ப. மாமனாரோ மாமியாரோ, ஏன் உன் அத்தை மகளோ யாராவது வந்து வீட்டுக்கு வாங்க தான் அப்படின்னு கூட்டலாம் உள்ள போகணும்னு இருக்க. இந்தா அந்த அவங்க மாமா மேல பாத்துட்டு இருக்காரு பாரு. நீ எப்படியானு வச்சுக்க. நான் உன்னை பார்த்துட்டு உன் கடையில காஃபி குடிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, அப்படி நினைக்கிறது தப்பு இல்லையே. எங்கேயுமே மதிப்பு கொடுத்தாலும் போகணும். மதிப்பு இல்லாத இடத்துல எங்கேயும் போக கூடாது. மாமா விட இருந்தானே அத்தை விட இருந்தானே. நம்ம வாங்கன்னு கேட்டாதான் நம்ம உள்ள போகணும். இல்லாம நம்ம ஒண்ணு போக கூடாது. சரி மாப்பிள்ள, சரி நம்பிட்டேன்ப்பா. நீ மாமா மகளை பாக்கறல, என்னதான் பாக்க வந்த? எங்க காஃபி தான் குடிக்க வந்த, போதுமா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கா மாப்ள. ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது கோழி பண்ண, அப்புறம் ஆட்டு மந்தை அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். நல்லா மூவ் ஆகுங்களடா. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டுமே நல்லதுதான். கோழி பிசினஸ் இப்ப டாப்பா போயிட்டு இருக்கா. சண்டே ஆனா எல்லா வீட்லயும் கொக்கோ அதுதான். அதனால கோழி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியா செமையா போகும். டேய் மாப்பிள்ள, உன் மாமனார காணும். ஆனா ஏமா பொண்ணை கூப்பிட கீழே இறங்கி வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கேன். ஆமா, அவர் வந்து என்ன பாக்கணும், அவர் வீட்டுக்கு கூப்பிடணும் சொல்லி தானே உன் கடையில இருந்து உட்காந்து காப்பி குடிக்க உட்காந்துருக்கேன். பாத்துக்கல, கண்டிப்பா வந்து கூப்பிடுவாரு பாரு. மாமன் பொண்ணை பார்க்க ஆசையா இருக்கு. போன் பேசலாம். ஆனா அவ என்ன பண்ணப்பா, நம்ம பார்க்கலாம் வந்திருக்கான்னு ஓவர் பில்டப் கணிப்பா. இந்த பில்டப் காமிக்கிறதுலாம் நமக்கு பிடிக்காது. நேச்சுரலா போய் பார்க்கணும் வரணும். அதான் என்னோட எப்பவுமே பாலிசி. அவளை பார்க்கணும்னு நினைச்சு அதான் வந்து உட்காந்துருக்கேன். கண்டிப்பா கூப்பிடுவாருன்னு தெரியுமாப்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க வீட்டு வாசல வந்துட்டு டீ கடையில இருந்து காப்பி குடிச்சிருக்கீங்க. நம்ம வீட்டுல இருந்து அத்தா காப்பி போட்டு கொடுங்கன்னா போட்டா தரமாட்டா? வாங்க நீங்க முதல்ல. இல்ல மாமா, ஒரு வேலை விஷயமா போன் பண்ணிருந்தேன். அதான் என்னடா என்னன்னு கேட்கலாம் வரக்கூடாதுன்னு இல்ல.
சரி மாப்பிள, என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தா நீங்க நம்ம வீட்டுல வந்தா காபி சாப்பிடணும். வாங்க முதல்ல. வீட்டுல தங்கச்சி எப்படி இருக்கா மாப்பிள? தங்கச்சி மது எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. அம்மா கூட சொன்னாங்க வீட்டுக்கு இப்போ மாமா வீட்டுக்கு போகணும்னு. நான் இங்க வரது தெரியாதா? இல்ல அம்மாவும் கூட்டிட்டு போயிருப்பேன். நீங்க வாங்க மாமா. எப்போ அடிக்கடி வருவீங்க, இப்ப வரதே இல்ல. எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. வரேன் மாப்பிள. எங்க ஒரு இடம் நினைச்சா ஒண்ணு நடக்கு. என் அத்தை தங்கச்சி பாக்கணும்னு நினைச்சேன், முடியல. இந்த வீட்டுல மோட்டர் ரிப்பேரா போச்சு. அதான் மேல ஆளு டேங்க் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிட்டு மோட்டர் செட் பண்ணிட்டாங்க. சரி கிளீன் பண்ணி போட்டு தம்பினே. இதான் மேல ஆளு நிக்காங்க. நான் உங்க பாத்திரம் ஓடி வந்தேன். நான் என்ன பாத்துட்டு வர மாப்பிள, இருந்துக்கோங்க. உங்க அத்தை கோயிலுக்கு போயிருக்கா. இந்த பிள்ளை இருக்கா, காப்பி குடுத்து தருவா. இங்க இப்ப வந்துருக்கேன். சந்திரியா, நான் மாப்பிள்ள இருக்க பெருமா காப்பி தான் போட்டு விடு. இந்த வரேன். வீடெல்லாம் நல்லாதான் வச்சிருக்க அத்தை, பளிச்சுன்னு. எப்பா, படிக்கட்டுலயே எவ்வளவு மாடலு. சோஃபா புதுசா இருக்குமோ? அன்னைக்கு ரொம்ப வேற கடையில போட்டிருந்தாங்க. ஓ, ஒல மாத்தி இருக்காங்க. இந்த சௌந்தர்யா எங்க போனான்னு தெரியலையே. நேரமா ஆகுது. அத்தை நல்ல வேலை இல்ல, மாமா மாடியில இருக்காரு. இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே செய்யும் பேசுறதுக்கு. வர்றாளா பேரு, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ? மேக்கப் போட்டுட்டு இருப்பாளா இருக்கும். வீட்டுல இருக்கிறத ஆளுக்கு நைட்டி ஓடி தெரிய வேண்டியது. யாராவது வந்திருந்தா ஆளே மாறி வர வேண்டியது. அத்தா, இவரு இப்ப வந்தாரு. நம்ம இவரை எப்பமா பாக்கணும்னு நினைப்போமோ அப்பமா கரெக்டா வந்துருவாரு. ஆளு நம்ம பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். திரு திரு முழிச்சிட்டு இருக்கவே தெரியல. எப்ப பாரு ஒரு மூஞ்சி வச்சுட்டு உம்மனை மூஞ்சி கதிரு. சிரிச்ச மாதிரி பேசினா எவ்வளவு அழகா இருக்கும். சிரிப்பே வராது மூஞ்சில. அவங்க அப்பா மாதிரி அப்படியே. எங்க அத்தையெல்லாம் சிரிச்ச குணம், சிரிச்ச மாதிரி பேசுவாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் கலகலன்னு பேசி ஜாலியா இருக்கிற பசங்களதான் பிடிக்கும். ஆனா இவர் இப்படி உண்மன் இருந்தா இவருக்கு யாரதான் பார்க்க பிடிக்கும்? எந்த பொண்ணும் நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஜாலியா ஜோவிலா இருக்குன்னு நினைப்பாங்க. இது ஒரு உம்மன முஞ்சல்ல இருக்கு. இப்படி இருந்தா இவரை எந்த பொண்ணுதான் பார்க்கும்? இல்ல 4 பொண்ணுங்க இவரை சைட்டு தான் அடிக்குமா? வாய்ப்பே இல்ல. நம்மளா சைட் அடிச்சாதான் உண்டு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்க நம்மள பாக்குறதுக்கு. நம்மள பார்க்கதான் வந்திருப்பாரு. நம்ம போய் பாக்கதான் வந்தீங்களான்னு கேட்டா, உன்னை போய் எவன் பாப்பான்? உன்னை பாக்குறதுக்கு நான் வந்தேன். அத்தையை கூப்பிடு, மாமாவை கூப்பிடும்பாரு. நமக்கு எதுக்கு வீண் பலி? வந்தவங்கள வாங்கன்னு கேட்டுட்டு உள்ள போய் ஓரமா நின்று சைட் அடிக்கலாம். அத்தா, கதிரத்தா, பார்வை உன்னை அமைகிறது, உள்ளம் உன்னை அடைக்கிறது. அந்த நேரம் வரும் பொழுது இப்ப மாதிரி வண்டிய வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கேட்கணும். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட மனுஷன் மேல பார்த்து போயிட்டாரு. வீட்டுக்குள்ள இருந்து கேட்கறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருப்ப நீ? ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தா வாங்க, இருங்க, காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்துப்ப, அப்படிதானே? ஓ ஆமல. சரி, இப்ப கூப்பிட்டா போச்சு. வாங்கத்தா, வாங்கத்தா. சரியான வாயாடியா இருக்க. வர வர வாய் ரொம்ப பேசிட்டு இருக்கான். இருக்குடி, உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கேன். ஏய், என்ன வர வர வாய் கோப்பம் ரொம்ப கூட்டிட்டே போகுது? என்ன ஐயா படத்துல உள்ள நயன்தாரா நினைப்போ? ஆமா, ஏன் நயன்தாராவா இருக்க கூடாதா? நான் வேணா நயன்தாராவா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை சரத்குமாரா நினைச்சிருக்கேன். கொஞ்சம் சிரிச்சாதான் என்னத்தான்? எப்ப பாரு உருன்னு வச்சிருக்கேன். உன்கிட்ட பேச வந்தாலும் பயமா இருக்கு. கயல், உன்னை நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்க தோணுது. பார்த்தா கொஞ்ச நேரத்திலே நல்ல பழகிட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நானும் கார்த்திக்கும் எப்படின்னு தெரியல, நான் எந்த பொண்ணுட்டையும் பேசி பழகினதே இல்ல. நாங்க படிச்சது எல்லாமே ஆம்பளைங்க படிக்கிற ஸ்கூல் மட்டும் தான். கோ எஜுகேஷன் கிடையாது. காலேஜ் டேஸும் அப்படிதான். அதனால பொம்பளைங்கள்ட்ட பெரிய அளவுல கனெக்டிவிட்டி எங்களுக்கு கிடையாது. பேசினாலே இன்ஃபேக்ட் பயப்படுவோம். ஐயோ, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா அப்படிலாம் இல்ல. பொம்பளைங்களே சாஃப்ட்னு உன்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். உன்னை வெறும் அத்தை பொண்ணா மட்டும் பார்க்க தோணல, எங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு தோணுது. என்னடா கார்த்தி? அப்படியா? எனக்கு அப்படிதான். உங்களை பார்த்தோன்னா என்னவோ தெரியல, ரொம்ப வருஷம் பழகுன ஒரு ஃபீல் இருக்கு. அதான் பெரியதா உங்களை நான் பார்த்தது இல்ல. சின்னதானே அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். வாட்ஸ்அப்ல போட்டோ எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. அத்தையோட வாட்ஸ்அப் டிபி இவங்களோட தானே இருக்கும். அப்போ நான் இவங்க தான் மூத்தவங்களோன்னு நினைச்சேன். பேசி பார்த்தோன்னா தெரியுது இவங்க தான் 2வது உள்ளவங்கன்னு. நான் படிச்ச வரைக்கும் ஸ்கூல் டேஸ்லாம் பொம்பளைங்க காலேஜ் தான், பொம்பளைங்க ஸ்கூலும் கூட. நானும் உங்களை மாதிரிதான் எங்கேயும் பெருசா போனது இல்ல. நம்ம வீட்டுல கதிரன் தான் ரொம்ப பேசுவோம்.
கதிரனுக்கு நான் ரொம்ப உயிர் மதுவை விட. கதிரா? அது யாரு? நல்லா கேட்டீங்க போங்க. கதிரனால தெரியாதா உங்களுக்கு? அட, மதுமிதா இருக்கல்ல, அவளோட அண்ணன். நானும் என் வீட்டுல ஒரே பொண்ணுதான். கதிரனே நானும் அப்படி நினைச்சதே இல்ல. கதிரனுக்கு என்னதான் நல்லா பிடிக்கும் மதுமிதா விட. என்கிட்ட எதுனாலும் சொல்லும், பேசும். அது மட்டும் இல்ல, நான் எது கேட்டாலும் எப்பவுமே மறுக்காது. உடனே அது எந்த ராத்திரியானாலும் சரி பகலானாலும் சரி வாங்கிட்டு ஓடி வந்துருமே. ஆனா என்னன்னு தெரியல, அண்ணனை இன்னும் காணும். மத்தியானமும் சாப்பிட வரல. இப்ப அனையமா வர நேரம் தான். உங்களை பார்த்து சாக்காக போறாரு. நல்ல டைப்பு. ஏய், எல்லாமே சாப்பிட கூப்பிடாடி, நேரம் ஆகுது. பல்ல பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கா. அத்தான் மறு வர்ற. அவளை கடுப்பேற்ற மாதிரி ஏதாவது பேசலாமா? அவளை கடுப்பேற்றி ஆகணும். இன்னைக்கு ரொம்ப வாய் பேசுறா. நான் ரெடி. கண்டிப்பா அந்த கேரக்டர் கொஞ்சம் ஓவரா வாய் பேசிட்டு இருக்கு வந்து இல்லது. நான் ரெடி. என்ன பார்த்தா ஐஸ்வர்யா மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. போங்கத்தான், ரெண்டு பேரும் ஒருத்தனா ஐஸ்வர்யா மாதிரி இருக்கேன்னு, ஒருத்தனா த்ரிஷா மாதிரி இருக்கேன்னு என்னால தாங்க முடியல. நான் காலேஜ் படிக்கும் போது கூட இப்படிதான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, நீ த்ரிஷா மாதிரி இருக்க, ஸ்னேகா மாதிரி இருக்க அப்படின்னு. இது ஏன் சரியான அறப்பைத்தியமா இருக்கும் தெரியல. யாரு இருச்சா நம்பிடுவா போல. அறிவு கட்டவ எப்படிதான் வேலை முடியுதோ தெரியல. திடீர்னு ஒருத்தங்க வந்தா அவங்கள்ட்ட உடனே ஒட்டிக்க பாக்கும். சே, இவருக்கு இந்த பாடம் எப்படி இருந்து எங்க இருந்ததோ தெரியல. ஒரு ஆள் நல்லவங்களா கட்டவங்களும் தெரியாம அவங்கள்ட்ட பேசவே கூடாது. ரொம்ப கொஞ்சம் உறவாடிட்டு இருக்கா. அதுல இதுக வேற நயன்தாரா ஸ்னேகான்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கு. ஏய், என்ன சாப்பிட கூட இல்லையா? ஏதோ உனக்குள்ள ஏதோ திட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தீங்களா மனசுக்குள்ள? ஏ கயல், அப்பவே சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாத்தையும் கூட்டு வர சொன்னாங்கம்மா. சீக்கிரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு சாப்பிடவா. ஏன் அது இன்னும் கோவப்பட்டுட்டு இருந்தா எப்படி? என்ன ஜாலியா பேசுறாங்க தெரியுமா? டைம் போறதே தெரியல. பாரு, சாப்பிட டைம் வந்துட்டு மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணது. பேசடி, பேசி எடுத்து இனி நம்ம கூட தான் இருக்க போறாங்க. இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அது இல்லாம பெரியம்மா ஓண்டன்னு சொல்லிருப்பாங்க சாப்பிட கூட்டிட்டு வாங்கன்னு. நீ தான் சொல்லணும், நான் ஒன்னும் கூட்டிட முடியாது. ஏய், அதான் உன்ட்ட சொல்லுங்களா? யார்கிட்ட சொன்ன என்ன? உன்ட்ட சொன்னா உங்களுக்கு காது கேட்காம இருந்திருக்கும். உன்ட்டதான் அம்மா சொல்ல சொன்னாங்க. கூட்டிட்டு வா, விருப்பம் இருந்தா கூட்டிட்டு வா, இல்ல விடிய விடினாலும் பேசிக்கிட்டே இரு. எனக்கு என்ன? அப்பா, சரியான கோபக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கே. இப்படி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல கையில். வந்த நேரத்துல இருந்து எரிஞ்சு விழுந்துட்டே இருக்குங்க. ஆனா நல்லாதான் இருக்கு இதுவும். அது எப்பவுமே இப்படிதான்டா. அவளை புரிஞ்சுக்கவே முடியாது. நானே இவ்வளவு வருஷம் இருக்கனே, எனக்கு அளவரைதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ கோணமே டோட்டல் வித்தியாசம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நீங்க மட்டும் தான் பேசாம இருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன தண்டையும் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது பார்க்க கூடாதுன்னா தப்பு தானே. இதேதான் எனக்கும் அவளுக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இதனாலேயே மாசத்துல 10 நாள் சண்டை வந்துரும். பேச மாட்டோம், எடுக்க மாட்டோம். அப்படிதான் இன்னைக்கு காலையில கூட 2 பேருக்கு சண்டை தான். அப்படியா? பரவாயில்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு கேரக்டர். இங்கதானே இருக்கேன், போக போக பாத்துக்கலாம். சரிங்கப்பா, வாங்க முத போய் சாப்பிட போயிடலாம். இன்னும் போகல, அதுக்கு வந்து ஆடாடுன்னு ஆடுவா. ஏன்டா மத்தியானம் சாப்பிட வரல நம்ம சொல்லிட்டு இருந்தா? எங்க போயிருந்த? ஏன் சாப்பிட வரல? அது வந்து மத்தியானமாப்பா. மத்தியானம் சாப்பிட்டேன்ப்பா ஃப்ரெண்ட் வீட்ல. டேய், ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும். மத்தியானம் போன் போட்டு பேசலாம்னு நினைச்சேன். சரி, போன் போட்டா நீ கோவத்துல வருவேன்னு தெரியும். சரி, வீட்டுக்கு வந்து பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னா இருந்தேன். இங்க பாரு, உங்க அத்தை வந்திருக்கா. அதான்டா என் தங்கச்சி. இவ்வளவு வருஷம் இல்லாம இன்னைக்குதான் வந்திருக்கா. பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கா. எந்த சண்டையும் போடக்கூடாது, அவகிட்ட எதுவும் கோவப்படக்கூடாது. சரியா? பேச விருப்பம் சண்டைக்கு அதுக்குன்னு சண்டை எதுவும் போடாத. பாவம் அம்மா. அம்மா அவளுக்காக தான் இவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்து, ஒரு நாள் பாத்திர மாட்டோமா, ஒரு நொடி பாத்திர மாட்டோமான்னு. அவளே வந்துட்டா. சரி, அம்மாவும் பிள்ளையும் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும், பேசட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். எல்லாம் அம்மாக்காக தான், அவளுக்காகலாம் இல்ல. நம்ம இன்னைக்கும் உதாசனப்படுத்திட்டு போனவ தானே. அவன் எனக்கு எந்த பாசமும் இல்லடா. அம்மா நினைச்சாதான் சரி, அம்மாக்காக நம்ம விட்டு போவோமே அப்படின்னு நினைச்சுதான் வீட்டுக்குள்ள வர சம்மதிச்சேன். உன்டையா தான் சொல்றேன், கோவப்படாத. என்னப்பா சொல்லுங்க? இவ்வளவு வருஷம் இல்லாம அத்தையா? அத்தையும் ஒத்தையும் தான். அவங்க எதுக்கு வீட்டுக்குள்ள சமைச்சீங்க? நீங்க எதுக்கு சமைச்சீங்கன்னு சொல்லுங்க. பாட்டிட்ட சொல்லி அதை சொல்லி சமாளிக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு அவங்களை ஏத்துனது ரொம்ப தப்புப்பா. அவங்களாலதான் நம்ம தாத்தாவே இறந்தாங்க. எல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? தங்கச்சி பத்தின ஒரு நிமிஷம் எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு. யாரு கிட்ட அவங்க உள்ள வந்தாங்க? நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன். நீங்க வேணா அமைதியா இருக்கலாம், என்னால அமைதியா இருக்கவே முடியாது. கது, கோவப்படாதயா. சித்தப்பா சொல்றது கேளு. எல்லாம் அம்மாக்காக தான். அம்மா பாவம் ரொம்ப ஏங்கிட்டு இருந்து இவ்வளவு நாளா. உனக்கே தெரியும்ல, வாரத்துல 7 நாளும் அவ பேச்சுதான். கோவப்பட்டா மட்டும்தான் 2 நாள் பேசாம இருக்கும். அப்படி ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அவளே எனக்கு வந்துட்டா, நம்ம ஒண்ணு தேடி போலியே. அம்மாவுக்காக சரி இருந்துட்டு போடுமே நானும் ஒன்னு வர சம்மதிச்சோம். எதுவும் பேசி எந்த சண்டையும் வேண்டாம். இவ்வளவு நாள் நமக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சந்தோஷமா இருக்கும். இத மாதிரி எப்பவுமே இருப்பையா. அவ இன்னைக்கு வருவா, நாளைக்கு போவா. அவ மாதிரி எங்களுக்கு துளியும் பாசம் கிடையாது. என்னைக்கு எங்களை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே அவளை தலைமுடிக்கிட்டோம். வீட்டுல இருக்கானா அம்மாக்காக மட்டும்தான். நீ எதுவும் பேசி வீண் சண்டை எதுவும் போட வேண்டாம், சரியா? என்ன சித்தப்பா சொல்லுவீங்க? இதுல புது கதையா இருக்கு. இவ்வளவு நாள் நல்ல கதையா? அவங்க எதுக்கு நீங்க உள்ள வர வச்சீங்க?
போனவங்க போனதவே இருக்கட்டுமே. என்ன ஒரு புது கதையா அது கடையில? ஷோ, என்ன சொல்ல. கண்ட கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்தனா நாளைக்கு ஊர்ல உள்ளவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க. யாருமே சித்தப்பா அப்படி இப்படிலாம் பண்ணனாலதான் வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டீங்க. மறுபடியும் இவங்க வீட்டுக்குள்ள சேர்க்கறது சரிப்படல என் மனசுக்கு. டேய், அதான் அப்பா சொல்றாருல, என்ன திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க? வீட்டுக்கு வந்தவங்க மதிக்க கத்துக்கணும். அது என்ன வீட்டு விட்டு போக சொல்ல மாதிரி பேசுற? குடும்பம் பிரிஞ்சு போனா சேர்த்து வைக்கணும்டா, மறுபடியும் பிரிச்சு போகணும்னு நினைக்க கூடாது. அது ஆமா, எனக்கு இதெல்லாம் சரியா படல, பாத்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நல்லா இருக்காது, அதையும் சொல்லிக்கிட்டேன். எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எப்ப தானே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. அது இல்ல தலைவிடாத, பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் உள்ள கூப்பிட்டுருக்கு. சரியா? ஏதோ போயிட்டாங்க, தப்ப உணர்ந்து தம் மறுபடியும் வரும்போது நம்ம ஏத்துட வேண்டியதான். அது ஒன்றும் தப்பு இல்ல. சரியா? அது ஒன்றும் அடுத்தா இல்ல. உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி உன் அத்தடா. அதை எதுவும் சொல்லிட்டு இருக்காத, பேசாட்டு இருக்க. சரி, நீ மச்சான சாப்பிடலையே? அத்தை வீட்டுல சாப்பிட்டியா? அத்தை போன் போட்டாங்க, அத்தை வீட்டுக்கு போயிருந்தியா? எதுக்கு திடீர்னு? அத்தை வீட்டுக்கு போகலாமா? என் ஃப்ரெண்ட பார்க்க போனேன். அவங்க வீட்டுல இருந்து என் ஃப்ரெண்ட் ஒர்க் கடை வச்சிருக்கான். அவனை பார்க்க போனா அப்ப மாமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஆகணும்னு சொல்லி கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. நான் வேண்டாம்னு சொன்னா கேட்கல. அத்தவும் சாப்பாடு போட்டாங்க, அங்கதான் சாப்பிட்டேன். அதான் வர முடியலமா. டேய், இப்பதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல சாப்பிட்டேன்னு சொன்ன கொஞ்சம் மாதிரி, அதுக்குள்ள அத்தை வீட்டுல சாப்பிட்டேன்னு சொல்லுதா? ரெண்டுல எதுடா உண்மை? ஷோ, போச்சு போச்சு. இல்லப்பா, அத்தை வீட்டுல தான் சாப்பிட்டேன், மறந்துட்டேன். என்னங்க, சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே வழியை பார்க்கணும். என் அண்ணன் மகா சௌந்தர்யாவை ஏற்கனவே பேசி வச்சுக்கோம். சீக்கிரத்தை நல்ல ஆளை பார்த்து கல்யாணம் தம்பிக்க பாருங்க. இப்படி 4 கிழமை போட்டு இழுத்துட்டு இருக்காதீங்க. ஜாலி. அம்மா இன்னைக்கும் சரியா பேசிட்டு இப்படா கல்யாணம் பண்ணா இருக்கு.